ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர்ஸ். ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதும்போது கீழே உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சஜஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த சஜஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒத்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதுவே ஸோ ஈக்குவல்ஸ் VLOOKUP இந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் ஹோல்டர் சஜஷன்ஸ் காட்டுது. ஸோ இதை வந்து நான் இதை எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டெக்ஸ்ட் சைஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுவே எனக்கு இது வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ Ctrl+Shift+A கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சஜஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த செல்லில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நீங்கள் டேப் கொடுத்தீங்க அப்படின்னா மூவ் ஆகாது. ஸோ ஸ்பேஸ் ஆட் ஆகும் டேப் கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுது இந்த டெக்ஸ்ட் எல்லாம். ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது என்ன செய்யணும், ஒரே ஒரு ஆப்ஷன் தான், select it and then change the value. This is the table array and this is the column index and the range of lookup is 0. Okay, enter. So this is tip number 1 and number 2. Okay, ஸோ ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் நான் அந்த ஃபார்முலாவை சில செல்ஸ்க்கு நான் ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுவோம். ஃபார்முலா எழுதிட்டு நம்ம என்ன செய்வோம், மேனுவலாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஒன் வே. இதுவே இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் திஸ் ஆப்ஷன் ஸ்டார் திஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே மை பேட் என்டர் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா திஸ் ஸ்டார் திஸ் ப்ரெஸ் Control Enter. ஸோ Control Enter கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க எல்லா செல் ரேஞ்சுக்குமே அப்ளை ஆகும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா செல் ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் சி ஈக்குவல்ஸ் திஸ் ஒன் ஸ்டார் திஸ் ஒன். ஓகே, ஸோ எனக்கு இதில் இருக்கிற இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வரணும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தாலே போதும், அதுவே உங்களுக்கு கீழே வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 3 different ways to copy your fill handler. ஓகே, உங்கள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபார்முலாவை ஃபில் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி நீங்கள் 3 விதமாக நீங்கள் இதை மாற்றிக்கலாம். ஸோ திஸ் இஸ் டிப் நம்பர் 2. ஸோ டிப் நம்பர் 3. ஸோ இந்த 3வது டிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி செல் வேல்யூவை ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹைட் பண்ணுறது அப்படின்னா நம்ம செல்லை வந்து விசிபிலிட்டியை வந்து நம்ம மாற்ற போகிறோம். எனக்கு வந்து இந்த செல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த D13 அப்படிங்கிற செல்லில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரியக்கூடாது, ஆனால் அதில் வேல்யூ இருக்கணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் ஹோம் மெனுவில் நம்பர் செக்ஷன் இருக்கும். ஐ மீன் ஓகே, நீங்கள் எங்களை நம்பர் செக் ஃபார்மேட் நீங்கள் மாற்றுவீங்களோ அங்கே போகணும். ஸோ நம்பர் செக்ஷனில் ஸோ அதில் கஸ்டம் ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்டம் ஃபார்மேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சே ஓகே, நான் ஜெனரல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜெனரலில் இருக்கிற எல்லாத்தையுமே இங்கே டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, அதில் இருக்க எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிட்டு அங்கே 3 செமிகோலன் ஆட் பண்ணணும். 1 2 3. ஸோ 3 செமிகோலன் ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செல்லில் இருக்கிற வேல்யூ எல்லாமே மறைஞ்சிடும். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் அந்த செல் வேல்யூவை நீங்கள் விசிபிலிட்டியை வந்து மாற்றலாம். அதே மாதிரி பட் அந்த செல்லோட வேல்யூ வந்து ஃபார்முலா பாரில் அப்படியே இருக்கும், செல்லோட வேல்யூ மாறாது. ஓகே, பட் அதோட விசிபிலிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகும். தென் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபார்முலா வந்து யாரும் எடிட் பண்ணக்கூடாது, அதை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு ஃபார்முலா பாரில் இருக்கிற ஃபார்முலா வந்து டிஸ்பிளேவும் ஆகக்கூடாது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா செல், ஃபார்முலேட்டட் செல். ஸோ இந்த செல்லில் இருக்க அந்த ஃபார்முலா வந்து நான் ஹைட் பண்ணணும், டிஸ்பிளே ஆகவும் கூடாது, யாரும் எடிட் பண்ணவும் கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ நம்பர் ஃபார்மேட் செக்ஷன் போங்க. நம்பர் செக்ஷனில் போய் ஹோம் மெனுவில் நம்பர் செக்ஷனில் அந்த ஸ்மால் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டாக ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் பை டிஃபால்ட்டாக வந்து அது ஹிடனில் இருக்கும். பை டிஃபால்ட்டாக வந்து அந்த ஹிடனுங்கிற ஆப்ஷன் வந்து செக் பண்ணாமல் இருக்கும், அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுங்க. ஓகே, ஸோ ஸ்டில் அந்த ஃபார்முலா வந்து அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி நான் ஃபார்முலா இங்கே கிளிக் பண்ணாலும் அது எடிட் ஆகுது. ஓகே, ஸோ எனக்கு இது ஆகக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ ரிவ்யூ மெனுவில் ப்ரொடெக்ட் ஷீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் பாஸ்வேர்டு கொடுங்க, இல்லை அப்படின்னா பாஸ்வேர்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போதைக்கு எந்த பாஸ்வேர்டுமே இங்கே தேவையில்லை. ஸோ ஐம் சிம்பிளி கிளிக்கிங் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷீட் இஸ் ப்ரொடெக்டட் அண்ட் தென் இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்முலா வந்து அங்கே டிஸ்பிளே ஆகாது. அதே மாதிரி நாங்கள் கிளிக் பண்ணாலும் அது எனக்கு ஆப்ஷன் காட்டாது, காரணம் அது ப்ரொடெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் எக்ஸல் ஷீட் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா
ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா செல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணனாலும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் டிப் நம்பர் 3. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிப் நம்பர் 4, ஆட்டோசம். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஆட்டோசம் என்ன செய்வோம், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் மெனுவில் ஆட்டோசம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய் நம்ம ஆட்டோசம் கொடுப்போம். ஸோ அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த செல் எல்லாமே எனக்கு ஆட்டோசம் ஆகணும். அப்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆல்ட் ஈக்குவல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆட்டோசம் கண்டுபிடிச்சிடும். திஸ் இஸ் ஒன் வே. இல்லை அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே எல்லாத்துக்குமே ஆட்டோசம் வேணும். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக என்ன செய்வீங்க, ஸோ இந்த செல் இங்கே 1 by 1 செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி நம்ம எழுப்போம். ஸோ வெரி சிம்பிள் வே, செலக்ட் பண்ணி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஈக்குவல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அது ஆட்டோசம்மை கண்டுபிடிச்சிடும். ஓகே, திஸ் இஸ் த டிப் நம்பர் 4. ஸோ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டோகிள் ஃபங்க்ஷன். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஃபார்முலா செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், மேலே போய் நம்ம அந்த ஃபார்முலா பாரில் தான் நம்ம அந்த ஃபார்முலாவை செக் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலாவை உங்கள் செல்லுலேயே செக் பண்ணுறதுக்கு ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லா ஃபார்முலாவையும் ஒரே டைமில் நான் பார்க்கணும் அப்படின்னா ஸோ உங்கள் எஸ்கேப் பட்டன் கீழே அந்த டில்டு கேரக்டர் இருக்குல்ல, அது கீழே அந்த ஸ்மால் கேர் அட் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிளை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன சைன் அப்படின்னா ஸோ யூஸ் பண்ண வேண்டியது கண்ட்ரோல் திஸ் சிம்பிள். ஓகே, உங்கள் எஸ்கேப் கீழே இருக்கும். ஓகே, ஸோ கண்ட்ரோல் அந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எந்தெந்த செல்லெலாம் நான் ஃபார்முலா எழுதியிருக்கணும் அந்த செல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபார்முலாஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லா ஃபார்முலாவும் வேணாம், எனக்கு கரண்ட்டாக இருக்கிற அந்த செல்லில் ஒரு செல்லில் இருக்கிற ஃபார்முலா மட்டும் எனக்கு அந்த செல்லில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா F2. ஸோ நீங்கள் F2 ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் செல்லில் இருக்கிற ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் நார்மல் வெளியில் கிளிக் பண்ணோடனே அது மறைஞ்சிடும். ஸோ F2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் செல்லில் என்ன ஃபார்முலா இருக்கோ அதை நீங்கள் பார்க்கலாம். கண்ட்ரோல் இந்த கேரட் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது உங்கள் எக்ஸல் செல்லில் எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லாம் ஃபார்முலாஸ் இருக்கோ அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு ஃபார்முலாஸை டிஸ்பிளே பண்ண வேணாம், பட் எங்கெங்கெல்லாம் ஃபார்முலாஸ் எழுதியிருக்கணும் அது எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அப்போது கண்ட்ரோல் G ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கோ டு ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்பெஷல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபார்முலாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எதுலலாம் ஃபார்முலாஸ் நான் எழுதியிருக்கணும் அந்த செல்ஸ் எல்லாமே ஹைலைட் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸலில் தெரிஞ்சிக்க வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் அண்ட் டிப்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மேலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், I'll see you on in the next video. Have a great day.